கருப்பு பணம் வைத்திருப்போரின் பட்டியலின் முதல் பகுதியாக 3 தொழிலதிபர்கள் பெயரை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. இதற்கு பாராட்டு தெரிவித்த பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் சாம்பித் பாத்ரா, கருப்பு பண வழக்கில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் வரும் நாட்களில் இன்னும் பல பெயர்கள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் கூறுகையில், அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் கருப்பு பணம் வைத்திருப்போர் பட்டியலை தேவைக்கேற்றபடி திருத்தி வெளியிடக்கூடாது என்றார். कोई चिंता किसी बात की नहीं है. जो नाम देने चाहिए और जो कानून के तहत वो देंगे या उनको देने चाहिए वो दे, हमें कोई आपत्ति इस बात से नहीं है. लेकिन ऐसा ना करें कि चुन कर सिर्फ राजनीतिक लाभ के लिए और राजनीतिक प्रलोभन के लिए वो एक नाम दें और एक नाम ना दें, ऐसा नहीं करना चाहिए. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி, சிலரது பெயர்கள் மட்டும் வெளியிடப்பட்டிருப்பதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், வெளிநாட்டில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் 700 பேரின் பட்டியலையும் மத்திய அரசு வெளியிடும் என்று நம்புவதாகவும் கூறினார்.